ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வந்திருக்க ஷாப் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், சீ ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வாங்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இங்கே ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். நம்ம நினைக்கிற ஃப்ரூட்ஸு, சின்ன கொய்யாக்காய், சீனி கொய்யாக்கான்னு சொல்லணும், அது அப்புறம் வந்து ரேப் பண்ணியிருக்க வந்து பெரிய கொய்யாக்காய். இங்கே ஓரளவு நம்ம ஊரில் கிடைக்கிற திங்ஸ்லாம் கிடைக்கும். கத்தாழை, வாழை இலை, நம்ம ஊரில் கிடைக்கிற காய்கறிகள் எல்லாமே மோஸ்ட்லி கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு, நம்ம உரசி புளி போல் மஞ்சள், அந்த மஞ்சள் மோஸ்ட்லி நம்ம ஊரில் கிடைக்கிற காய்கறிகள் எல்லாமே இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். உருளைக்கிழங்குல எவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்கள். அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, நார்மல் பொட்டேட்டோ, டேஸ்ட்டாக இருக்குங்களா, அது பெங்களூர் பொட்டேட்டோ வந்து நிறைய கிடைக்கும். அப்புறம் பீனட்டு, இங்கே பாருங்கள் டேமரின், புளி வந்து ஃப்ரெஷ்ஷாக உடைக்காத புளியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. அது மாதிரி சீ ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி ஃபிஷ்ஷு கொஞ்சம் டேரெக்டாக வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃப்ரோசன் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்குற மாதிரி இருக்கும். நண்டெல்லாம் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வேணால் ஃப்ரெஷ்ஷு நண்டு இருக்கும், அது மாதிரி வாங்கிக்கலாம். ஃபிஷ் எல்லாமே இப்படி தான் கொஞ்சம் ஐஸில் தான் இருக்கும். இது வந்து இந்த ஒயிட் கொஞ்சம் ப்யூர் ஒயிட்டாக தெரியல, அதுதான் நம்ம இங்கே வாங்குவோம். இது வந்து திலேப்பியா ஃபிஷ்ஷுன்னு இருக்கும். இது வந்து தோல் உரிச்சே இருக்கும். டேரெக்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரியும் அந்த இடத்துல இங்கே இருக்குல்ல, ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரி அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இறால் வெரைட்டிஸ் எல்லாமே நிறையா இருக்கும். ஃபிஷ்ஷும் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃபிஷ்ஷும் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் நிறைய இருக்கும். நமக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த தோல்லாம் எடுத்த ஃபிஷ்ஷாகவே அப்படியே வாங்கிட்டோம். திலேப்பியா ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கணும், அதனால் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். இறால் ஐட்டம் வாங்கலை இந்த தடவை. மில்க்கை பார்த்திங்கன்னா இப்படி தான் ஹோல் மில்க்காகவே வாங்கிக்குவோம். கேனில் வந்து 1 லிட்ரு 2 லிட்ரு அந்த மாதிரி கேன் இருக்கும். 15 டேஸ் மேக்ஸிமம் 15 டேஸ் கிட்ட இருக்கும் எக்ஸ்பைரி டேட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அவங்க வந்து 15 டேஸ் கொடுத்துருவாங்க. கரெக்டாக 14 நைட்டு இல்லை 15 மார்னிங் பால் வீணாகிடும். அதனால் அந்த டேஸ்க்கு கால்குலேட் பண்ணி நாங்கள் கரெக்டாக வாங்கிக்கணும். இப்படி தான் இருக்கும். ரேட்டு வந்து $2, $4, $5, $8 இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நமக்கு எந்த ரேட்டில் தேவையோ அதே மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் எக்கு எல்லா வெரைட்டிஸ்லேயுமே இருக்கும். 6 பீஸு, 12 பீஸு, 18 பீஸு அந்த மாதிரி எக்கு இருக்கும். நமக்கு என்ன எக்கு வேணுமோ அது மாதிரி வாங்கிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஐட்டமாக ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் தான் இது ஃபுல்லாகவே இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் ஐஸ்கிரீமு செம்ம ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த சைடு எல்லாமே டெம்பரேச்சர் வந்து மைனஸில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. செம்ம ஃப்ரீஸாக இருக்கும். நாங்கள் இந்த பாப்பா பார்த்திங்கன்னா கேஷுவலாக அதில் உட்காந்து விளாண்டுட்ருக்கா. செம்ம ஷாக் ஆகிடுச்சு, எப்போ இவங்களுக்கு முடியுது அப்படின்ட்டு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸு, ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் ஜூஸு கிடையாது, நம்ம கேன் ட்ரிங்க்கு. இது நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் மேங்கோவும் லெமனேடு மட்டும்தான் நம்ம டேஸ்ட்டுக்கு செட் ஆகும். இது மோஸ்ட்லி நமக்கு வேறு எதுவும் செட் ஆகுது. மேங்கோ கொஞ்சம் செட் ஆகும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேக் ஐட்டம். இது வந்து பேக்கரியாக மேக் பண்ணுவாங்க. பேக்கரி ஐட்டம் இருக்கும். இங்கே வந்து ஓனாக மேக் பண்ணுவாங்க. இது வந்து செம்மையாக இருக்கும். கப் கேக்ஸ்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடைக்கு வந்தாலும் நம்மளாம் ரெடி ஆயிரும். ஓகே, நம்ம ஏரியாடா இது அப்படிங்கிற மாதிரி நம்மளே ரெடியாக இருந்துக்கலாம். நம்ம ஊர் வீட்டு அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். நம்ம ஊரில் எப்படி நினச்சி சாப்பிடுவோமோ, நம்ம இந்தியாவிலேருந்து வந்தவங்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் லைக் பண்ணுற மாதிரி திங்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும். பெப்பர்ஸ்லாம் நிறையா இருக்கும். அது என்ன அப்பளமா அது சொல்லுவாங்க. அது போன்ற கோல்டு ஜுவல்லரி, சில்வர் ஜுவல்லரியில் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். பட் ரேட்டு செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். ஜஸ்ட் இது மாதிரி ஏஜ் பார்த்து பசங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து பில் போட்டு வர வரைக்கும் குழந்தைங்க விளையாட்டு டோரை ஓப்பன் பண்ணுறது, அது சென்சார் டோர்னால போயிட்டு வர்றது, இவங்க விளையாடுறது, ஒரே டென்ஷன் அந்தளவுக்கு விளையாடுவாங்க. ஷாப்பை விட்டு வெளில வந்தோன்னா இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இது ஒன்று வச்சுருப்பாங்க. தாங்க முடியாது. இதை ஆப்ரேட் பண்ணாமல் விடவே மாட்டேன். இதில் வந்து காயின் போட்டு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள ஜம்பிங் பாலு, நம்ம இப்போ பூமர் வச்ச மாதிரி சாக்லேட் இருக்கும்ல, அது அந்த மாதிரிலாம் சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் எடுக்கலாம், வரவே மாட்டாங்க. இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வச்சே ஆகும். அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணது எல்லாத்தையும் காரில் ஏற்றிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்.
வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செம்ம டயர்டு. என்னோடய அழகு தங்கமான குழந்தை எனக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் வெசல் வாஷிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். கொடுங்கம்மா நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போயாவது நல்ல மூடு வந்துச்சு அந்த மாதிரி ஒரு சிரிச்ச முகத்தோடு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ வந்து அவனுக்கு தேவையான கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அவனுக்கு கேட்டதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாங்க. சார் கொஞ்சம் ஹாப்பி மூடு. ஸோ நான் இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டுமாம்மா அப்படின்னு கேட்டாங்க. வாங்கிட்டாங்க, தாராளமாக வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருந்த கதை எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே வாஷ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு சிரிச்ச முகமாகவே பண்ணுவாங்க. அது வந்து நான் இந்தியாவுக்கு வந்து அவங்க தாத்தா பாட்டிங்களுக்கெலாம் அனுப்புவான். அனுப்பி இதெல்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்து அவன் வந்து குட் பாயாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து அங்கே டாய்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்களாம். இவன் எப்போ இந்தியா போகிறானோ அப்போ வந்து இந்த டாய்ஸ்லாம் வாங்கிக்குவான். டாய்ஸு இன்னமும் இந்த டாய்ஸ் ஆச்சு அவனுக்கு போகவே மாட்டேங்குது. எல்லா கடைக்கும் போனால் அவன் எடுக்கிற மாதிரி வேறு எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லாம் கொஞ்சம் மேலே இருக்கும், இது அப்புறம் வாங்கி தர ஏதாவது கடை சொல்லலாம். இவன் வந்து காட்டில் எடுத்து போட்டு அவனுங்க பாட்டு வந்துடுறாங்க. அதுதான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வேலை பார்த்துக்குறோம். ரெக்கார்ட்லாம் ஆகுதா, நம்ம வந்து பண்ணுறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான், வாஷ் பண்ணி முடிச்சிட்டாரு. பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. போயிட்டு வாப்பா அதை கடை சொன்னதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அனுப்பிச்சு வச்சுருக்கேன். அவங்ககிட்ட சொல்கிறதுக்காக நான் சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்கிறான் ஏதாவது வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.